வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் குருபூஜை விழாவை முன்னிட்டு பாளை தெற்கு பஜாரில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முதல் சுதந்திர போராட்ட தியாகி தாத்தா வீர அழகுமுத்துக்கோன் அவருடைய 269 குரு பூஜை. வாழ்க்கையில் மனிதன் எப்படி மனித பிறவி உருவாக்கப்பட்டதோ அந்த காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தியாகி. முதல் சுதந்திர போராட்ட இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முதலாக தன்னுடைய நெஞ்சை நிமித்து கொண்டு அந்த வீர வாளை நிமித்து கொண்டு நான் ரெடியாக இருக்கிறேன், இந்த நாடு இந்தியாவுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன், சுதந்திரத்துக்காக ரெடியாக இருக்கிறேன் என்று வீரத்தோடு அந்த கம்பீரமாக அந்த வீரத்தை காட்டியவர் தாத்தா அழகு வீரமுத்துக்கோன் அவர்கள். என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன் தான். நான் 8வது பிள்ளை. எங்கள் அப்பா எனக்கு ஒவ்வொரு திருப்பும் அந்த வீரத்தையும் அந்த அவருடைய தியாகத்தையும் சொல்லி என்னை வளர்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் என்னுடைய தெரு பக்கத்தில் பள்ளி தெருன்னு இருக்காப்புல 90% வாங்க தாசை எப்படி இருக்கீங்கன்னு தான் நம்மளை கேட்பாங்க. எதுக்குன்னா அது ஒரு பெருமையாக இருக்கும். அப்படிக்கூடிய சுதந்திர போராட்டக்கூடிய தியாகி இன்னைக்கு 269 இன்னைக்கு இந்த குரு பூஜை அவர்கள் இன்றைக்கி வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையுடைய புத்தகத்தை நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய இந்த சிலையை அமைக்கிறதுக்கு இந்த இடத்துல வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இங்கே இருக்கிறவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவ்வளோ தூரம் இந்த சிலையை அமைக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டு அந்த கமிட்டி மூலிமா இந்த சிலையை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு கடுமையான தீவிர முயற்சி எடுத்து அன்றைக்கி இந்த சிலை நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கி நெல்லையிலே ஒரு அருமையான சிலை தாத்தா வீரமுத்து அழகு கோனுடைய கோன் உடனே சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த வீரத்தை எடுத்துக்காட்டதாக நமக்கு ஒரு வாழ்க்கையிலே அவருடைய இதை நம்ம பின்பற்றணும். அவர் மாதிரி நல்ல இதுக்கு நம்ம வரணும் என்று சொல்லி இது மாதிரி சொல்கிறோம். என்னோடு இந்த குரு பூஜையுடைய இந்த மாலை அணிவிக்கிறதுக்கு மரியாதை செலுத்த என்னோட வந்திருக்கின்ற அருமை மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் அவர்கள், பாளைய அவர்கள், சுப்புலட்சுமி அவர்கள், அல்லாபிஜி அவர்கள், மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் அவர்கள், அதே மாதிரி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் பேபி கோபால் அவர்கள், மாநில பேச்சாளர் நெல்லை முத்தியா அவர்கள், ரவி அவர்கள், ஹரிபாரசன் அவர்கள், அதே மாதிரி குணா அவர்கள், அதே மாதிரி அருமை நண்பர் கண்ணன் அவர்கள். எதுக்காக நம்ம ஒருத்தருடைய இந்த இடத்துல சொல்கிறோம்னா இவங்கெல்லாம் விடாமல் தாத்தாவுடைய குரு பூஜையும் அவருடைய பிறந்த நாளையும் நம்ம அவருடைய வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த இடத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அவருடைய நினைவுகள் நாங்கள் காரில் சென்றாலும் சரி நடந்து சென்றாலும் சரி அவருடைய இதை நம்ம கம்பீரமான முறையில் ஏன் இந்த உயரமாக அமைக்கப்பட்டதுன்னா அவருடைய எண்ணம் உயர்வு, அவருடைய வீரமும் உயர்வு, அவருடைய நிலை உயர்ந்த இடத்துல நிலை தான் உயரமான இடத்துல இன்னைக்கு நமக்கு இருந்து அவர் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.